கண்ட உடனே காதல். அதன் தொடர்ச்சியாக 3 வருடம் ஓடி ஓடி காதலிக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் கல்யாணம் ஆகி 12 வருடங்கள் கழித்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாம் இருக்கிறது சேர்ந்து இருப்பதை விட நம்ம பிரியறது நல்லது, குறிப்பாக எங்கள் அப்பா விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. அல்டிமேட் ஸ்டார் அஜித்து, கடவுள் அஜித்து, ஏகே, அப்புறம் அந்த அஜித் குமார், இன்னைக்கு உள்ள அஜித் குமார் நடித்த திரைப்படம் தான் இன்றைக்கி 2 வருடங்கள் கழித்து வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் முயற்சி திருவினையாக்கும் அல்லது விடாமுயற்சி. அப்படி வச்சுக்கோங்க, விடாமுயற்சி தான் முயற்சி திருவினையாக்கும் கொடுத்துருக்காங்க. கதை என்னங்க, அதான் சொல்லிட்டோமே. இவர்கள் பிரிய போகிறார்கள். பிரியும் பொழுது ரொம்ப அந்யோன்யமாக இருந்து பிரியறதுக்கான காரணங்கள் சொல்வது ரொம்ப யதார்த்தமாக இல்லை. நான் வாட்ஸ்அப்பு போட்டேன், நீ உடனே பார்க்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சரியாக கவனிக்கல, ஏதோ அது மாதிரி. அது இடையில் கல்யாணத்தில் கர்ப்பமாகிறார்கள். கர்ப்பம் அந்த மிஸ்கேரேஜ் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி எங்கள் அப்பாவோட புறப்படும்பொழுது சரி போகிறதுன்னு ஆகி போச்சு, வேணாமா கொஞ்சம் யோசிங்க. எப்போதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பதிகள் சொல்கிறது தான், கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் போகணுன்னா அழைச்சிக்கிட்டு போகிறார். அழைத்து கொண்டு நான் போகிற வரலையும் கூட ஒரு ஃப்ளைட்டோ ஏதோ ஒரு பயணத்தை வரலையும் நான் கூட இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அந்த பெண் கடத்தப்படுகிறார். மனைவி, எந்த மனைவி தன்னை விட்டு பிரிகிறேன் என்று சொல்கிறாரோ அவர் பிரிகிறார். பிரியவில்லை, அதை கடத்தப்படுகிறார். ஒரு டெக்னிக்கலாக கடத்திருக்காங்க. அது யார் கடத்தினார், ஏன் கடத்தினார் அப்படிங்கிறது நம்ம முந்தி சொல்ல வேணாம், படமாகிறது ஒரு வேணும். சரிங்க. இதில் என்னாச்சுன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தில் லைகா ப்ரொடக்ஷனு, இல்லை சுபாஸ்கரனும் அல்லிராஜாவும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. நம்மளுடைய மகிழ் திருமேனி ஒரு சிறந்த இயக்குனர் இயக்கியிருக்கிறார். அல்டிமேட் ஸ்டார் இல்லை மன்னிக்கணும், நம்மளுடைய அண்ணன் அஜித் குமார் அவர்கள் நடித்திருக்கிறார். திரிஷா என்றும் இளமை எப்போதுமே ஒரு டாப் ஹீரோஸ் போயிட்டு அந்த படத்தில் இது ஏற்கனவே விஜய் படத்தில் இருந்தவங்க இங்கே ஒரு மார்க்கெட் வேல்யூக்கு செஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அடுத்தாப்புல இன்னும் சொல்ல போனால் டாப்பு கேஸ்டிங்ஸ் மாதிரி டாப் டெக்னீஷியனில் இருக்கும்போது நம்மளுடைய அனிருத்தோடைய இசை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் அலுமா டோலுமா அந்த மாதிரியெல்லாம் பாடிட்டு போட்டு தாக்க அந்த மாதிரி சில அட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நம்ம போனோம்னா அப்போ முயற்சி திருவினையாக்குமா இல்லை அந்த திருவினையாக்குங்கிற மாதிரி போக வேண்டியதுதான். அது விடாமுயற்சின்னு போக வேண்டியதுதான். சரி, இதில் என்னாச்சுன்னா இது படப்பிடிப்போம். இதில் அர்ஜுன் வில்லன் என்பது முக்கியமான ஒரு ஹீரோ வில்லனோட பரிணாமத்தில் அதோட தொடர்ச்சியாக தான் அர்ஜுன் செய்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல முயற்சி மட்டுமல்ல, நல்ல ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஆரோ அதாவது இந்த படத்துல எல்லாம் என்ன சொன்னா வடிவேலை போட்டு அடிச்சிடும், வர்றோம் போறவெல்லாம் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி அஜித் லெவலில் கொண்டு போய் விட்டாங்க. ஆரோ லெவலில் அடிக்கிறாரு, முருகன் லெவலில் நம்ம அர்ஜுன் லெவலில் அடிக்கிறாரு, இன்னும் 10வது வரவெல்லாம் அடிச்சுட்டு கிடக்கிறான். அப்படி ஒரு படம் இது. எல்லாம் ஹீரோ நினைச்சிட்டு போகிறப்போ 4 பேரை 10 பேரை அடிக்கணுங்கிற மாதிரி பெரிய கற்பனையை வளர்த்து விட்டோம். அவர் ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் மனைவி, உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி பிரியும் பொழுது என்ன ஒரு சாதாரண மனிதனுடைய முயற்சிகள் என்னென்ன செய்ய முடியும் என்பதை அஜித் நல்லா கொடுத்துருக்கிறார். இந்த கதையில் இன்னொரு ஓட்டம் என்னென்னா, பிரிய போகிற மனைவிக்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் வித்ரா பண்ணுற பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்கிறார். அவருடைய காதலின், அன்பின், தாம்பத்தியத்தின் ஆழம் அகலம் என்னவென்பதை சொல்லியிருக்கார். இதில் என்னாச்சுன்னா அஜர்பைஜான் ஒரு திரைப்படத்துக்கு போய் துபாயில் போய் எடுத்தாங்க. அந்த ஒன்றில் தேவானமசில் போய் எடுத்தாங்க. அது தயாரிப்பாளர் சொன்னார், இதுக்கு ஏன் அந்த கடற்கரை மணலும் அந்த மணல் கொண்டு போய் எடுக்கிறது, ஏன் துபாய் கிளம்பி போனீங்க? நம்ம ஊர் இந்த மகாபலிபுரத்துக்கும் அந்த இதுக்கு இடையில போனாலே, சென்னையை தாண்டி போனாலே கிடைக்குமே. அது மாதிரி அஜர்பைஜானில் போய் எடுத்திருக்காங்க. அந்த ரோடு அதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி அந்த லாங்குவேஜஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்தாங்களோ இல்லை, சரி ஓகே எடுத்திருக்கிறார்கள் அப்படி வச்சுக்கோமே.
எடுத்திருக்கிறார். அஜித் ரசிகர்கள் 2 வருடங்களாக அவருடைய இந்த படத்தோட முக்கியமான இது என்னன்னா, எப்போதுமே ஒரு பெப்பர் சால்ட் முடி வந்து எப்போதும் என்ன செய்யணாக்கா அந்த கருப்பு வெள்ளையெல்லாம் கலந்துருக்கும். அப்புறம் அதுதான் ரொம்ப ஒரு 10 படங்களாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த படத்தில் ஒரு நல்ல பயன் என்ன கிடைச்சிங்கன்னா, முழுக்க முழுக்க பெப்பர் கருப்பு முடியாக இருக்கக்கூடிய இளமையான அஜித்து, அதுபோல் முழுக்க முழுக்க நிறையோடு இருக்கக்கூடிய 10-12 வருஷத்தில் நிறைஞ்சு போகிற மாதிரி ஒரு முடி இருக்கிறது. அது இருந்தாலும் அது அஜித்தோட அழகு என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஃபைட் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்களே தவிர ஏதோ எல்லா இடத்துல சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வடிவேல வரவங்களாம் அடிக்கிற மாதிரி போயிட்டு அஜித்தை போட்டு ஆளால் அடிக்கிறா, கடைசியில் கிளப்பி திருப்பி கொடுக்குறாரு, வாங்கிறாரு என்பது ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல அனிருத் இசை எப்போ பார்த்தாலும் அடிச்சு அனிருத் இசைன்னா அதுக்குன்னு ஒரு இசை இருக்கிறப்போ ஏனோ இருக்கு அந்த பாட்டுக்கு உள்ள இசை கொடுக்கவில்லையோ என்னமோ தெரியவில்லை. பிரேக்கப் பண்ணுற ஒரு கதை. இது என்னாச்சுன்னா, அஜித் வந்து எல்லா கேரக்டரும் முடிச்சாச்சு, அதனால வந்து இது ஒரு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பண்ணால் ஸ்லோவாக போகுது. அதாவது ஸ்லோவாக என்பதுன்னா திரைப்படமே அந்த டிவியில் சீரியலில் பார்த்துறாங்களே, அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் போகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது. ஒளிப்பதிவும் நிரவ்ஷாவும் ஓம் பிரகாஷ்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வெட்டவெளி பச்சை அல்ல காய்ந்த வெளியில் எப்படியெல்லாம் வந்து அந்த மலை குன்று அது மாதிரி சில பண்ணுங்கிறது வந்து டிஸ்டிங்ஷனாக என்னென்ன வச்சு கொடுக்க முடியாது கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல என்னாச்சுனாக்கா, பார்த்தவுடன் பிடித்து விட்டதுங்கிற ஒரு மேட்டரில் அது இருக்கு. அதுக்கு ஒரு தனி ட்ராக் கொண்டு போகலாம். மெயின் கதை வந்து வாழ்ந்த மனைவி பிரிகிறார்கள் சம்மந்தமே இல்லாமல், அது இன்னொரு பர்சன் கூட தொடர்புங்கிற மாதிரி ஒரு லிங்க் வேறு கொடுத்து அப்படியா பெற்ற ஒரு மனைவியை காப்பாற்றுவதற்கு என்பது எல்லா கணவரும் செய்யக்கூடிய வேலையை பெண்களுக்குன்னு ஒரு பாடங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நினைச்சிருக்கலாம். அதை ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இது என்னாச்சுன்னா, இந்த போனோடனே என்ன செய்யணும், நம்ம ஜனராஜ் சொல்லுவார்ல, என் பொண்டாட்டி போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு மகிழ்ச்சி அடையாமல் அந்த வருத்தத்தோடு கொண்டு போகிற ஒரு சீக்வன்சஸ் இருக்கு பாருங்க. அது எல்லாரையும் கல்யாணமானவர்கள் அந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு அழுத்தத்தையும் ஆழத்தையும் அன்பையும் அகலமாகவும் நீளமாகவும் நல்ல பறந்து விரிந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். ஏன்னா